என் குடும்பமும் உங்க குடும்பமும் ஒன்னா சேர்ந்து ஒரே வீட்டுல ஒத்துமையா வாழலான்னு நான் கண்டிஷன் போட்டேன். அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு நம்பினேன். இப்ப உங்களால அந்த கண்டிஷனுக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுதா? சொல்லுங்க. என்ன சொல்ற? என் குடும்பத்தை தூக்கி சுமக்க முடியாம, அந்த பாரத்தை தாங்க முடியாம தான் கல்யாணம் பண்ணிட்டு தனி கொடுத்தன போறோம்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ என்னடானா உன் குடும்பத்தை சேர்த்து சுமக்க வைக்கலான்னு கண்டிஷன் போடுறியா? என்ன அப்படியே ஒரு பொதிமாடா ஆக்கலாம்னு நினைச்சியா? என்ன சொன்னீங்க? இதுக்கப்புறம் எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் ஒன்னும் சுமதாங்கி கிடையாது. மனுஷன், சாதாரண மனுஷன், சராசரி மனசு இருக்கிற இயல்பான மனுஷன், அவ்வளவுதான். இப்ப நீ வரியா என்ன? நான் போய் பால் காய்ச்சிட்டு வரேன். ஆனா அதுக்குள்ள நீ முடிவெடுத்து ஆகணும். நாம தனி கொடுத்தனும் போறோம். அதுக்கு நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். வேற ஆப்ஷனே கிடையாது. இதை தவிர உனக்கு சாய்ஸும் இல்ல, சான்ஸும் இல்ல. பிரபு, பேசாதீங்க. நீங்க எதுவும் பேசாதீங்க. என் நிலைமைய பாத்தீங்கல்ல? இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? இதானே நீங்க ஆசைப்பட்டது? பிரபு, அப்பா உங்ககிட்ட பேசாதீங்கன்னு சொன்னேன். பேசாதீங்க. என் கண்டிஷன் ஆதர்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டு என்ன ஏமாத்திட்டீங்கல்ல? என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்கல்ல? பிரபு கண்ணா, எந்த அப்பாவாவது தான் புள்ள வாழ்க்கையை நாசமாக்குவாங்களா? நான் அதை நம்பிதானே மோசம் போயிட்டேன். இவரோட அந்த ஒரு நம்பிக்கையை வச்சுதானே என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கண்ணாமூச்சி ஆட்டத்தை ஆடிட்டாரு. எங்க அம்மா இருந்தா இப்படி பண்ணிருப்பாங்களா? இவ்வளவு சுயநலமா யோசிச்சு என் வாழ்க்கையை கெடுத்திருப்பாங்களா? என் அம்மா இல்லாததுனால எல்லாருமா சேர்ந்து என் வாழ்க்கை நாசம் பண்ணிட்டீங்களா? அப்படியெல்லாம் சொல்லாத பிரபு கண்ணா. இந்த நடிப்பெல்லாம் முதல்ல நிறுத்துங்க. அப்பா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க பண்ண தப்ப நீங்க தான் சரி பண்ணணும். நான் புது வீட்டுக்கு போய் பால் காய்ச்சிட்டு திரும்பி வரதுக்குள்ள ஆதர மனசை மாத்தி தனி கொடுத்தன போறதுக்கு சம்மதிக்க வைங்க. இல்லனா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. அண்ணா, அப்பா என்னப்பா இது? அண்ணன் தனி கொடுத்தன அது இதுன்னு என்னென்னமோ சொல்லுது. பா, ஏன்பா அண்ணனுக்கு இப்படி போயிட்டு இருக்கு புத்தி? கார்த்தி, நீ சும்மா இரு. அதுரே, நான் இதுவரைக்கும் தெய்வத்துக்கிட்ட எவ்வளவோ வேண்டியிருக்கேன். ஆனா அதையெல்லாம் நிறைவேற்றி வைக்காத அந்த தெய்வம் எனக்கு நல்ல ஒரு மருமக கிடைக்கணும், ஆதிரை எனக்கு மருமகளா வரணும்னு வேண்டிக்கிட்ட அந்த வேண்டுதலை மட்டும் நிறைவேற்றி வச்சிருச்சு. இப்ப நான் உன்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். மாமா, என்ன மாமா? தயவு செஞ்சு என்னோட வேண்டுதலை மறுக்காத. மாட்டேன்னு மட்டும் சொல்லாதம்மா. உன் மனசார ஏத்துக்கிட்டு இந்த வேண்டுதலை மட்டும் நிறைவேற்றி வைமா. இப்ப அவன் கேக்குற மாதிரி நீ அவன் கூட தனி கொடுத்தன போயிடுமா? மாமா, நீங்களா எப்படி சொல்றீங்க? ஆமாம்மா, ஆமா. பெத்தவங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவங்க சந்தோஷமா வாடுறத பாக்குறதுக்கு தாமா. தன்னோட வாழ்க்கையே நாசமா போச்சுன்னு அழுகிறதுக்காக இல்ல. என் புள்ள வாழணும், நீ வாழணும், நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும். ஆதரே, கோயில் கோபுரத்தை விட உயரமான கட்டடம் எவ்வளவோ இருக்கு. ஆனா அதையெல்லாம் பார்த்து நாம கும்பிட்டு கன்னத்துல போட்டுக்கிறது இல்ல. கோபுரத்தை மட்டும்தான் கும்பிடுறோம். ஏன்னா அதுக்குள்ள தெய்வம் இருக்கு.
அது மாதிரிதான் என் பேரனும். அவன் கோவப்படுறான், எங்களை எல்லாம் வெறுக்கிறான்னு நினைக்காத. அவனோட இந்த கோவத்திலையும் வெறுப்புலயும் ஒரு நியாயம் இருக்குமா. அதுக்கு நம்ம மரியாதை கொடுத்து தானே ஆகணும். பாட்டி, என் பேரன், என் பிரபு எங்களுக்காக, இந்த குடும்பத்துக்காக நிறையவே உழைச்சிட்டாம்மா. உழைச்சி உழைச்சி போடா தேஞ்சு போயிட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு உதாரணமே என் பேரன் தாம்மா. அவன் இனிமேலையாச்சும் சந்தோஷமா வாழட்டும். அப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது தான் நாங்க அவனுக்கு பண்ற நன்றி கடன்மா. அதனால நீ தனி கொடுத்தனம் போறதுக்கு ஒத்துக்கம்மா. அண்ணி, எங்க அண்ணன் எங்களுக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும் அண்ணி. இனிமேலாச்சும் அதுக்காக அது வாழட்டும். எங்களுக்காக அது கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் அண்ணி. ஒரு குடும்பத்துல மூத்த பையனா பிறந்துட்டா அந்த குடும்பத்துக்காக உழைச்சுக்கிட்டே இருக்கணும்னு தலையெழுத்தா அண்ணி. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அண்ணி. ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், நீங்களும் பெரிய அண்ணனும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். என் அண்ணனையும் அண்ணியும் மாதிரி இந்த உலகத்துல யாருமே கிடையாதுன்னு நான் ரொம்ப பெருமைப்படணும். அண்ணி, நீங்க எங்க யாரையும் நினைச்சு கவலைப்பட வேண்டாம் அண்ணி. ஏன்னா எங்க குடும்பத்தை நான் நல்லபடியா பாத்துப்பேன். இப்ப பாக்குற வண்டியை விட இன்னும் 2-3 வண்டி எக்ஸ்ட்ராவா சேர்த்து பார்த்தேன்னா எங்க வாழ்க்கை வண்டி அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க அண்ணங்கிட்ட தனி கொடுத்தனதுக்கு சம்மதம் சொல்லிடுங்க அண்ணி. நீங்க எல்லாரும் என்ன தனி கொடுத்தன போக சம்மதிக்க சொன்னதுல இருந்தே உங்க எல்லாரோட நல்ல மனசும் எனக்கு நல்லா புரியுது. நீங்க எல்லாருமே அவர் மேல உண்மையா பாசம் வச்சிருக்கீங்க. அதனாலதான் உங்களால இப்படி பேச முடியுது. நீங்க சொன்னதை நான் மதிக்கிறேன், ஆனா என்னால ஏத்துக்க முடியாது. மாமா, நேத்து நைட்டு நான் சொன்னதுதான். அந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. தனி கொடுத்தனும் போக நான் என்னைக்குமே ஒத்துக்கவே மாட்டேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்ததே இந்த குடும்பத்தை இன்னும் முன்னேத்தி மேல கொண்டு போறதுக்காக தான் வந்தேன். உங்க புள்ளைய பிரிச்சு தனி கொடுத்தனம் கூட்டிட்டு போறதுக்காக இல்ல. நீயே பிரபுவை தனி கொடுத்தனம் கூட்டிட்டு போகலையே, பிரபுதானே உன்னை கூட்டிட்டு போறான். எதுவா இருந்தா என்ன மாமா, பாதிப்பு இந்த குடும்பத்துக்கு தானே, நம்ம குடும்பத்துக்கு தானே. என்னை பொறுத்த வரைக்கும் தனி கொடுத்தனோங்கிற வார்த்தையே தப்பு. புருஷனும் பொண்டாட்டியும் மட்டும் தனியா வாழ்றதுக்கு பேரு குடுத்தனமே இல்ல.